ஜூன் 18. ஸோ ஜூன் 18 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேனிக் டே. ஸோ பேனிக்னு பார்த்தீங்கன்னா பயப்படுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்தை பற்றின அவேர்னஸ் வந்து மனுஷங்களுக்கு தெரியணும். வாழ்க்கையில் வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது, எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது, லைஃப்பில் எப்பவுமே தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் பேனிக் டே வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சுச்சி டேங்கிறாங்க. சுச்சிங்கிற ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட்டு. இந்த வந்து ஜப்பான் நாட்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடை வந்து இந்த சுச்சி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சுச்சி ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வெஜிடபிள் இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும், சீ ஃபுட்ஸ் ஆகட்டும், பல விதமான வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக சின்ன சின்ன பீஸாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த ஜூன் 18 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டேங்கிறாங்க. ஸோ பிக்னிக் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மத்தியில் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஆகட்டும், இல்லை லவ்வர்ஸ் மத்தியில் ஆகட்டும், ஒரு பிக்னிக்கில் போய் ஒரு பார்க் போய் ஒரு பிக்னிக் போகிறது, ஒரு அவுட்டோர் போகிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான லைஃபுக்கு அப்படியே ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இந்த பிக்னிக் ஆக்டிவிட்டி. அந்த மாதிரியான பிக்னிக் ஆக்டிவிட்டி இது கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஜூன் 18 வேறு ஏதாவது டேட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.